Welcome back. இந்த வீடியோல Go programming உடைய variables concept தான் நம்ம டீடைலா பார்க்க போறோம். இப்போ variables அப்படிங்கிறது ஒரு புது விஷயம் கிடையாது. Python, Java எல்லா லாங்குவேஜ்லயும் இருக்கக்கூடிய காமன் கான்செப்ட் தான். அதே தான் நம்ம இங்க படிக்க போறோம். பட் இங்க variables அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு சிம்பிள் டெஃபினிஷன் சொல்றேன். இப்போ variables அப்படிங்கிறது டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய கான்செப்ட். இந்த variables கூட இன்னொரு விஷயம் நம்ம வந்து சேர்ந்து படிப்போம். அது வந்து டேட்டா டைப். Data type அப்படினா எந்த மாதிரியான டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்துட்டீங்க அப்படினா இப்போ ஒரு எம்ப்ளாயி உடைய டீடைல்ஸ் நான் ஸ்டோர் பண்ணனும் அப்படினா எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயி ஐடி இது எல்லாமே வந்து பாத்துட்டீங்க அப்படினா டேட்டா டைப். இப்போ எம்ப்ளாயி நேம்ங்கிறது ஸ்ட்ரிங், எம்ப்ளாயி ஐடிங்கிறது நம்பர்னா நம்பர்ஸ். ஸோ வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க கூடிய கான்செப்ட். Go programmingல பாத்துட்டீங்க அப்படினா மூணு விதமா நம்ம வந்து வேரியபிளை டிக்ளேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்க அப்படினா where keyword யூஸ் பண்ணி அதுக்கு அப்புறம் வேரியபிள் நேம். இப்போ இங்க யூசர் நேம் அப்படிங்கிறது வேரியபிள் நேம். அதுக்கு அடுத்து டேட்டா டைப். நான் வந்து ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்டோர் பண்ண போறேன். அதாவது மாணவன் அப்படிங்கிறது ஸ்ட்ரிங். ஸோ அதனால நான் இங்க ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். இதே நான் வந்து ஏதாவது நம்பர் அப்படினா இங்க நம்பர் டேட்டா டைப் கொடுப்பேன். இது வந்து ஒரு பேட்டர்ன். அடுத்து பாத்துட்டீங்க அப்படினா where keyword வேரியபிள் நேம் பட் டேட்டா டைப் எதுவுமே நம்ம டிஃபைன் பண்ண மாட்டோம். டைரக்டாவே வேல்யூ அசைன் பண்ணிடுவோம். மூணாவது பார்த்துட்டீங்க அப்படின்னா ஷார்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுறது, அதாவது கோலன் ஈக்குவல் டு அப்படிங்கிறது வந்து ஷார்ட் ஹேண்ட் நோட்டேஷன். ஸோ இதை யூஸ் பண்ணியும் நம்ம என்ன பண்ணலாம்னா வேரியபிள் டிக்ளேர் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து டேட்டா டைப்பை ஸ்ட்ராங்காக அங்கே சொல்லிடுறோம் ஸ்ட்ரிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அடுத்த ரெண்டு மெத்தட் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து டேட்டா டைப்பை வந்து டிஃபைன் பண்ணலாம். அப்போ என்ன மீனிங் அப்படின்னா இதை வந்து இன்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வேல்யூ கொடுக்குறோம் இல்லையா, இப்போ மாணவன் கொடுத்தோன்னா அதோடைய டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங். ஒருவேளை நான் இங்கே வந்து நம்பர் கொடுத்தேன்னா அந்த டேட்டா டைப்பை வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்பர். ஸோ எந்த வேல்யூ கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த டேட்டா டைப்பை வந்து கம்பைலர் வந்து அசைன் பண்ணிக்கும். கம்பைலர் வந்து வேல்யூவை பார்க்கும், ஓ நீ வந்து நம்பர் அசைன் பண்ணியிருக்கியா, அப்போ டேட்டா டைப் நம்பர். ஸோ இந்த மாதிரி அதை எடுத்துக்கும். ஸோ இதுதான் வந்து வித்தியாசம் அதில். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டர்ன், அதாவது முதல்ல நம்ம கொடுத்துருக்க அந்த மெத்தட் வந்து எப்போதுமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்லி டைப்டு, அதாவது நம்ம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறோம். அடுத்து இருக்கக்கூடிய மெத்தடு 2 and 3 பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூயை பொறுத்து கம்பைலர் வந்து டேட்டா டைப்பை எடுத்துக்கும். ஓகே, இப்போ நாம் டிஸ்கஸ் பண்ண மாதிரி நம்ம வந்து 3 மெத்தடில் வேரியபிளை டிக்ளேர் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்துட்டிங்கன்னா எக்ஸ்பிளிசிட்லி நம்ம டேட்டா டைப்பை டிக்ளேர் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து வேர் கீவேர்டு, அதுக்கு அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா வேரியபிள் நேம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எம்ப்ளாயி ஐடி. ஸோ இந்த எம்ப்ளாயி ஐடி நான் இன்டீஜரில் கொடுக்குறேன்னா இன்டீஜர் ஈக்குவல் டு 1001. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இதை நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து ஃபார்மேட்டட் வேணும், எஃப்எம்டி ஓகே டாட் பிரிண்ட்லைன். நான் அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ண போகிறேன், அதாவது எம்ப்ளாயி ஐடியை பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் ரன் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ பார்த்துட்டிங்க அப்படின்னா 1001 ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். பட் இந்த டைம் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா டேட்டா டைப் கொடுக்க போகிறதில்ல, இன்டீஜர் அப்படிங்கிறது கொடுக்க போகிறதில்ல. ஸோ அடுத்தது பார்த்துட்டேன், இதை வந்து எம்ப்ளாயி ஐடி 2 அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது 1002 எம்ப்ளாயி ஐடி 2. நான் திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து 1001 1002. லாஸ்ட் மெத்தட் எப்படி பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து வேர் கீவேர்டு யூஸ் பண்ண மாட்டோம், ஷார்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதை காப்பி பண்ணி திரும்பவும் பேஸ்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து வேர் கீவேர்டு ரிமூவ் பண்ணிடணும். அடுத்தது ஷார்ட் ஹேண்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோலன் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். அடுத்தது வேரியபிள் நேமை நான் மாற்றுறேன், வேல்யூவும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த வேரியபிள் நேமை பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு திரும்ப ரன் பண்ணுறேன். இப்போது 3 டிஃப்ரெண்ட் மெத்தடில் நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு டைப் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நம்ம டேட்டா டைப்பை டிஃபைன் பண்ணுறோம். ஸ்ட்ராங்லி டைப்டுன்னு அர்த்தம், அதாவது ஸ்ட்ராங்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா டேட்டா டைப்பை டிஃபைன் பண்ணுறோம். அடுத்து இருக்கக்கூடிய 2 மெத்தடுமே பார்த்திங்கன்னா இன்ஃபரன்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வேல்யூக்கு ஏற்ற மாதிரி அது வந்து டேட்டா டைப்பை வந்து கம்பைலர் கன்சிடர் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து இதை வந்து நான் டபுள் கோட்டில் கொடுத்துட்றேன் அப்படின்னா பார்த்துட்டிங்கன்னா இப்போது இது வந்து டேட்டா டைப் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸ்ட்ரிங். இது எப்படி வந்து நம்ம வந்து டேட்டா டைப்பை வந்து ஸ்ட்ரிங்காக நம்பரானு கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். 3 டிஃப்ரெண்ட் மெத்தடில் வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம். ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது அந்த வேரியபிளுடைய நேம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
முக்கியமாக நீங்கள் வேரியபிள் நேமை டிஃபைன் பண்ணும்போது ஸ்டார்டிங் வந்து லெட்டராக இருக்கணும், இல்லை அண்டர்ஸ்கோர் நீங்கள் கொடுக்கலாம். நம்பராக ஸ்டார்ட் ஆகக்கூடாது. அதுக்கு அடுத்தது இந்த ரிசர்வ்டு வேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் யூஸ் பண்ணக்கூடிய கீவேர்டு. இது எல்லா லாங்குவேஜுக்கும் பொருந்தும். அதாவது இன்டீஜர், டைப்பு, ஃபார் இந்த மாதிரி எந்த ரிசர்வ்டு வேர்டும் நீங்கள் வேரியபிள் நேமாக டிக்ளேர் பண்ணக்கூடாது. ஸ்பெஷல் கேரக்டர்னு சொல்லக்கூடிய டாலர், அட்டு, ஆஷு இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது வேரியபிளில். இப்போ வேரியபிள் நேம் டிக்ளேர் பண்ணும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க ஏஜ் 3 ஏஜ் இருக்குது. ஒன்று வந்து எல்லாமே லோவர் கேஸு, செகண்ட் இருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு கேரக்டரு அப்பர் கேஸு, தேர்ட் எல்லாமே அப்பர் கேஸு. இந்த மூணுமே டிஃப்ரெண்ட் வேரியபிள் நேம். இது நம்ம நேச்சுரல் லாங்குவேஜாக பார்த்தோம்னா மூணுமே ஒரே மீனிங் தான் ஏஜ். பட் டெக்னிக்கலாக ப்ரோக்ராமேட்டிக்காக பார்த்துட்டிங்கன்னா மூணுமே டிஃப்ரெண்ட் வேரியபிள் நேம். அதாவது வேரியபிள் நேமுங்கிறது கேஸ் சென்சிட்டிவ். லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் வேரியபிள் நேம் கொடுக்கும் போது அல்ஃபா நியூமரிக்காக கொடுக்கலாம், லோவர் கேஸ் அப்பர் கேஸ் மிக்ஸ் பண்ணி, இல்லை வெறும் அப்பர் கேஸு வித் நம்பரோடு கொடுக்கலாம், அண்டர்ஸ்கோரோடு சேர்த்து கொடுக்கலாம். ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது. அதாவது ரெண்டு டிஃப்ரெண்ட் வேர்டு கொடுக்கும் போது அதுக்கு இடையில அண்டர்ஸ்கோரோ இல்லை ஒரு நம்பரோ கொடுத்து அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். இதெல்லாம் ஒரு வேரியபிள் நேமிங்ஸ் கொடுக்கும்போது நம்ம கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள். வேரியபிளோடைய வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறதுனால என்னென்ன இம்பேக்ட் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது நான் வந்து இந்த வேரியபிளோடைய டேட்டா டைப் இன்டீஜர். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் ரீஅசைன் பண்ணுறேன் அப்படின்னு எடுத்துக்கும். அப்போ அதே டேட்டா டைப்பு கொடுக்கும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் 1004 அப்படின்னு கொடுக்குறேன், அது இன்டீஜர். இப்போ நான் ரன் பண்ணும்போது இந்த 1001 ஓவர் ரைட் ஆகி என்ன ஆகும் அப்படின்னா 1004ன்னு வரும் இல்லையா? இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் அவுட்புட் 100423. ஸோ சப்போஸ் இதை வந்து நான் வந்து ஸ்ட்ரிங்காக கொடுக்குறேன் அப்படின்னா என்ன இம்பேக்ட் ஆகும் அப்படின்னு பார்க்குறேன். இது டபுள் கோட்டில் கொடுக்குறேன். இப்போ இது வந்து கரெக்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா தப்பு. ஏன் அப்படின்னா நம்மளுடைய இனிஷியலாக நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்க வேரியபிளோடைய டேட்டா டைப் இன்டீஜர். பட் நான் இங்கே ரீஅசைன் பண்ணியிருக்கிறது வந்து ஸ்ட்ரிங். அப்போ என்ன வரும் அப்படின்னா அன்டைப்டு ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் ஆஸ் எ இன்டீஜர் வேல்யூ அப்படின்னு வருது. சரிங்களா? ஸோ அப்போ இது வாய்ப்பில்லை. சரி, இங்கே அந்த மாதிரி நான் பண்ண முடியுமா அப்படின்னா இங்கே பண்ண முடியும். இப்போது எம்ப்ளாயி2 ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் இப்போ மாணவன் கொடுக்குறீங்க அப்படின்னா இது ஸ்ட்ரிங். ஏன்னா ஏற்கனவே நீங்கள் பண்ணியிருக்கீங்க, ஸ்ட்ரிங்காக தான் டிஃபைன் பண்ணியிருக்கீங்க. ஸோ ரீஅசைன் வந்து மாணவன் கொடுத்துருக்கேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா 1002 ரீப்ளேஸ் ஆகி மாணவன் வரும். ஒருவேளை நான் இங்கே ஸ்ட்ரிங்குக்கு பதில் ஒருவேளை ஒரு நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். பட் இங்கே நான் டேட்டா டைப்பே டிஃபைன் பண்ணலை. பட் இங்கே வந்து நான் கொடுத்துருக்கிறது வந்து ஸ்ட்ரிங்கு, இங்கே கொடுத்துருக்கிறது வந்து நம்பர். அப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ திரும்பவும் என்ன ஆகுதுன்னா அன்டைப்டு இன்டிஜர் கான்ஸ்டன்ட், ரைட்? இப்போ இது இனிஷியலாகவே இது ஸ்ட்ரிங்குன்னு எடுத்துக்குது கம்பைலர். அப்போ அதுக்கப்புறம் ரீஅசைன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் அதே டேட்டா டைப்பாக இருக்கணும். சரி, இதை திரும்ப தேர்ட் மெத்தடில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தா என்ன நடக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ எம்ப்ளாயி ஐடி 3 நான் இங்கே கொடுத்துருக்கிறது ஸ்ட்ரிங்குன்னு கொடுத்தோம் அப்படின்னா, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஸ்ட்ரிங்காக கொடுக்குறேன். ஸ்ட்ரிங்காக கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். ரைட், இங்கேயும் அதே தான், அதே அன்டைப்டு ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் இஸ் ஆஸ் எ இன்டிஜர் வேல்யூ இஸ் அசைன்மெண்ட். ரைட், இப்போ நான் இங்கே அசைன் பண்ணியிருக்கிறது என்ன அசைன் பண்ணியிருக்கேன், ஸ்ட்ரிங் அசைன் பண்ணியிருக்கேன். இது எலிஜிபிள் கிடையாது, இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ வேல்யூ சேஞ்ச் பண்ணுறது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அதே டேட்டா டைப்பு தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா வேல்யூவை சேஞ்ச் பண்ணணும். சரி, இப்போது நான் வேல்யூ அசைன் பண்ணாமல் இருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 13th லைன் நம்பரை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே நான் எந்த வேல்யூ அசைன் பண்ண போகிறதில்ல. ரைட், அப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஸோ பார்க்கலாம். எனக்கு 0ன்னு கிடைக்குது. அதாவது நீங்கள் வேல்யூ அசைன் பண்ணலை அப்படின்னா டிஃபால்ட் வேல்யூ எடுத்துக்கும். ஓகே, அதே வந்து ஸ்ட்ரிங்கில் நீங்கள் அப்படின்னா இதை நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக வந்து நான் எடுத்துக்கிறேன். அப்போ என்ன நடக்கும், அப்போ நல் எம்டி. ஸோ எம்டி பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து நல்லுன்னு அர்த்தம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா நீங்கள் எந்த வேல்யூ அசைன் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா டிஃபால்ட் வேல்யூ எடுத்துக்கும். இப்போ டிஃபால்ட்டாக ஒரு இன்டிஜருக்கு 0, அதே ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பாக இருந்தால் அதுக்கு வந்து நல்.
அடுத்தது வந்து மல்டிபிள் வேரியபிள்ஸை வந்து நம்ம வந்து ஒரே டைமில் வந்து அசைன் பண்ண முடியும்னா முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இங்கே எம்ப்ளாயி ஐடின்னு கொடுத்துருக்கேன். இதே இடத்துல வந்து நேம்னு ஒன்று கொடுக்குறேன். ரைட் கொடுத்துட்டு இப்போது நான் எந்த டேட்டா டைப்பும் கொடுக்கல. இப்போது 2 வேரியபிள் நீங்கள் வந்து ஒரே லைனில் டிக்ளேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா கமா யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அதே ஆர்டரில் நீங்கள் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நேம் அப்படிங்கிறது நான் வந்து மாணவன், அதுக்கு அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கமா கொடுத்து ஐடி வந்து 1001 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த நேம் வந்து நான் வந்து யூஸ் பண்ணலை, அதனால எனக்கு எரர் வருது. நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா காப்பி பண்ணி ஸோ இந்த நேமை நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். இப்போ திரும்ப ரன் பண்ணுறேன். பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நேம் பிரிண்ட் ஆகுது, அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஐடி பிரிண்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா மல்டிபிள் வேரியபிள் நீங்கள் ஒரே டைமில் நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ண முடியும். ஸோ வேரியபிள் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஓகேங்களா, அதை டிக்ளேர் பண்ணக்கூடிய இடங்கள் வந்து டிஃப்ரெண்ட் பிளேசஸில் நீங்கள் பண்ண முடியும். அது வந்து ஸ்கோப்புன்னு சொல்லுவாங்க. இப்போது நான் இங்கே இருக்கக்கூடிய இந்த வேரியபிள் டிக்ளரேஷனை சப்போஸ் நான் வெளியில் பண்ணால் ஒர்க் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகுது. அதே நான் இங்கே இருக்கு இல்லையா, இந்த ஷார்ட் அண்ட் நோட்டேஷன் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இதை நான் வெளியில் டிக்ளேர் பண்ணுறேன். பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. அதாவது ஷார்ட் அண்ட் வேரியபிள் டிக்ளரேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மெயின்குள்ளே தான் டிக்ளேர் பண்ணணும், ஒரு பிளாக்குள்ளே தான் பண்ணணும். மெயினுக்கு வெளியில் பண்ணிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகுது. அதாவது நீங்கள் இங்கே டிக்ளேர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உள்ளே பிரிண்ட் பண்ணுறீங்க, ஒர்க் அவுட் ஆகலை. ரைட் பார்த்துட்டிங்கன்னா அது ஸ்டேட்மெண்ட் அவுட் சைட் ஃபங்க்ஷன் பாடி அப்படின்னு வருது. அதே வந்து நீங்கள் வேர் கீவேர்டு யூஸ் பண்ணி பண்ணுறது எங்கே வேணாலும் பண்ணலாம். ஸோ இது திரும்பவும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே டிக்ளேர் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு எந்த இஷ்யூஸும் இல்லை. ரைட் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ரைட் இதே வேரியபிள் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா காப்பி பண்ணி உள்ளே போடுறேன். இப்போ இது வந்து மெயின் ஃபங்க்ஷனுக்கு வெளியில் இருக்குது, இதுக்கு மெயின் ஃபங்க்ஷனுக்கு உள்ளே இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் மாணவன் டேஷ் இன்சைடு அப்படின்னு கொடுக்குறேன். இப்போது பார்த்துட்டிங்கன்னா எதை எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிறது தான் எடுத்துக்கும். எப்போதுமே பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸ்கோப்புன்னு சொல்லுவோம், குளோபல் லோக்கல்னு இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். பட் இது வந்து ஒரு மெயின்குள்ளே நம்ம கொடுக்கும்போது இது லோக்கல் ஸ்கோப், இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி, அதுதான் அவுட்புட்டாக எடுத்துக்கும். இங்கே கொடுத்துருக்கிறது எடுத்துக்காது. இப்போ இதோடைய வேரியபிள் நேமும் இந்த மெயின்குள்ளே கொடுத்துருக்க நேமும் ஒரே நேம் தான். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து எதை எடுத்துக்குங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். எப்போதுமே லோக்கல் தான் எடுத்துக்கும். இதெல்லாம் ஒரு ஐடியா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய விதமாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஒரு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும்.